wabarakatuh. Welcome back. Hello friends, Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome back to my Shiro YouTube channel. இன்னைக்கு நாம பூனைகளோட பழக்கங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஹேபிட்ஸ் ஆஃப் கேட். இது ஷீரோட சேர். இதில் தான் அவன் அதிகமாக ஸ்க்ராட்ச் பண்ணுவான். அவன் எங்கே இருந்தாலும் இதில் ஏறி குதித்து ஸ்க்ராட்ச் பண்ண ஆரம்பிச்சிடுவான். இதில் மட்டும் இல்லை, அவனுக்கு எங்கே தோணுதோ அங்கே பண்ணுவான். நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கணும். இது பூனைகளோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஹேபிட்னு கூட சொல்லலாம். பொதுவாகவே பூனைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணுற ஹேபிட்ஸ் நிறைய இருக்கும். நம்ம எப்படி தூங்கி எழுந்தா சோம்பல் முறிக்கிற மாதிரி பண்ணுறோமோ, அதுவும் கொஞ்சம் டயர்டாகி சோம்பலை முறிக்கிற மாதிரி இந்த மாதிரி எனர்ஜி பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பெட் ஷாப்பில் இதுக்கு தனியாகவே ஸ்க்ராட்ச் பேடுன்னு நிறைய விற்கிது. இதெல்லாமே கூட வாங்கி சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு எங்கே தோணுதோ அங்கே தான் ஸ்க்ராட்ச் பண்ணுவாங்க. நம்ம அங்கே தான் பண்ணணும்னு சொன்னால் கூட அதை கேட்க மாட்டாங்க. சுகமாக தான் இருக்குது. புரிஞ்சதுக்கு அப்புறமா தான் கை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது. ரெஸ்ட் எடுப்போம். இந்த மாதிரி பண்ணுறதால அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும். எங்கள் வீட்டுக்கிட்ட இன்றைக்கி மழைங்க. ஷீரோ எப்படி வேடிக்கை பார்க்குறான் பார்த்தீங்களா? ஷீரோக்கு வேடிக்கை பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் மழையில் உட்காந்து பார்க்குறதுனா அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உட்காந்து பார்த்துட்டே இருப்பான், எங்கேயுமே நகரவும் மாட்டான். மே மாதத்தில் மழை பெய்கிறது அல்லாவுடைய கிருபை தான். அல்லாஹும் செய்யுதல் நாக்கலாம். பயணம்லே மழையை தரவாயாக. அங்கே வெயில் பல்ல காட்டிகிட்டு இருக்கிறப்ப மழை பெஞ்சது. ஆஹா, செம்மையாக இருக்கே. அடுத்த பழக்கம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறது. அதோட கால்களால் அது ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி மாவு பிசைகிற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும். பொதுவாக அதோட ஓனர்ஸோட மடியில் உட்காந்து தான் பண்ணும். இந்தாம்மா, என்னம்மா உனக்கு பிரச்சனை? சும்மா என்னையே பார்த்துக்கிட்டு வேறு வேலை ஏதாச்சும் இருந்தால் போய் பார்ப்போம். அதிகமான நேரங்களில் அது இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும். உங்கள் வீட்டு பூனை இந்த மாதிரி பண்ணுமா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகேவா? அடுத்தபடியாக லிக்கிங் ஹிஸ் பாடி. அது தன்னுடைய உடம்பு முழுக்க நக்கியே தீத்துடும். நம்ம எவ்வளோ சுத்தமாக குளிப்பாட்டினா கூட அது நக்கிறதில் தான் அதுக்கு பூனைகள் நக்கிறப்போ அதோட நாக்கில் சீப்பு மாதிரி ஒரு வடிவம் ஃபார்ம் ஆகும். வேறு ஏதாச்சும் அது உடம்புல இருந்தால் கூட அது க்ளீன் ஆகிடும். அதோட உடம்புல ஏதாவது பேனோ பூச்சியோ ஏறினா கூட அது நக்கிறதால அது மூலியமாக வெளிவந்துடும். இதனாலேயே பூனைகள் அதிகமாக சுத்தமாகவே இருக்கப்படுது. இதனால தான் பூனைகளை சுத்தமான விலங்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஷீரோவை வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நாங்கள் குளிப்பாட்டுவோம். இது டாக்டர்ஸோட அட்வைஸாகவும் இருக்குது. நீங்களும் உங்கள் பூனையை வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 15 டேஸ்க்கு ஒன்ஸ் குளிப்பாட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்களாம் நக்கீரர் பரம்பரை. நாங்களாம் நக்கிற பரம்பரைங்க. என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், நான் ரீசண்டாக பார்த்தது பூனைகளை பற்றி. வீட்டில் வளர்க்குற பூனைகள் தான் அதிக காலம் வாழுதுன்னு சொல்கிறாங்க. வெளியே இருக்கிற பூனைகளை விட வீட்டில் இருக்கிற பூனைகளுக்கு தான் வாழ்நாள் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிற பூனைகளை பார்த்துக்கிறதுக்கு அதோட ஓனர்ஸ் இருக்குது. அதோட ஓனர்ஸ் அதை கேரிங்காக பார்த்துக்கிறதால வீட்டில் இருக்கிற பூனைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தெருவில் இருக்கிற பூனைகளுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்குது. உதாரணமாக நாய்கள், அது சாப்பிட்ற உணவு, செரிமான பிரச்சனை, அது எல்லாமே வரதால அதிகமாக வாழ்கிறதில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் உங்கள் தெரு பூனையை பார்த்துப்பீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.